நிறைய பேர் நைட் ஷிஃப்ட் பார்ப்பீங்க. இதனால உங்களுக்கு நிறைய ஸ்லீப் டிஸ்டர்பன்சஸ் வரும். இது பேரு நைட் ஷிஃப்ட் வொர்க்கர்ஸ் சிண்ட்ரோம்னே இருக்கு. ஸோ இதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ நீங்க நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம பாடியில இன் ஜென்ரலா நம்ம எல்லாருக்குமே சிர்காடியல் ரிதம்னு ஒன்று இருக்கு. அதாவது பகல்ல முழிச்சிட்டு இருக்கணும், நைட்ல தூங்கணும் அப்படிங்கிறது நம்ம பாடியோட டியூன்டு மெக்கானிசம். இதுதான் நீங்க பிரேக் பண்றீங்க. இதை நீங்க பிரேக் பண்ணும்போது உங்க பாடி இதுக்கு எப்படி அடாப்ட் பண்ண வைக்கலாம் அப்படின்னா, நீங்க நைட் ஷிஃப்ட் பண்றீங்க அப்படிங்கும்போது அடுத்த நாள் காலையில போய் நீங்க வீட்டில் தூங்கும்போது நீங்க நைட்ல எப்படி 8 மணி நேரம் தூங்குவீங்களோ அந்த 6 to 8 மணி நேரம் ஸ்லீப்பை நீங்க பகல்லையும் கொடுக்கணும். ஸோ நீங்க பகல்ல அந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்டை ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணணும். உங்க வீடை டார்க்கா வச்சுக்கிறது, நைட் மாதிரியான ஒரு என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்றது, பேசிக்லி உங்க பாடியை இது நைட் அப்படின்னு நம்ப வைக்கிறது. ஸோ அது மட்டும் இல்லாம நீங்க காஃபி இன்டேக்கை கண்டிப்பா கம்மி பண்ணிக்கணும். ஸோ கெஃபைன் இன் ஜென்ரல் உங்களோட ஸ்லீப் சைக்கிளை டிஸ்டர்ப் பண்ணும். நீங்க ஆல்ரெடி ஒரு டிஸ்டர்ப் ஸ்லீப் சைக்கிள் இருக்கிறனால கெஃபைன் இன்டேக்கை நீங்க கம்மி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்க நைட் ஷிஃப்ட் பாக்குறீங்க அப்படின்னா உங்க நைட் ஷிஃப்ட்ல உங்களோட மீலை ரொம்ப லைட் மீலா வச்சுக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி நைட் ஷிஃப்ட் ஒர்க்கர்ஸ் இன் ஜென்ரல் மெக்னீஷியம் சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறது ரொம்ப நல்லது. இது உங்களோட ஸ்லீப் ரிதமை டிஸ்டர்ப் ஆகாம பார்த்துக்கும். ஸோ நீங்க உங்க நைட் ஷிஃப்ட்டை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நாப், ஒரு 20 to 30 minutes நாப் எடுத்துட்டு உங்க நைட் ஷிஃப்ட் ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் நீங்க ரிலாக்ஸ்டா இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்க நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வீட்டுக்கு போறப்ப சடனா அந்த ஒரு பிரைட் லைட் என்விரான்மெண்ட்டை கொடுக்காதீங்க. ஸோ கண்டிப்பா டார்க் கிளாஸஸ் போட்டுட்டு வெயில்ல போங்க. ஸோ நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க நைட் ஷிஃப்ட்டை இன்னும் கொஞ்சம் பெட்டரா உங்களால ஹேண்டில் பண்ண முடியும்.